அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித உரிமையை பற்றி சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமை, சக மனிதனிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தெளிவான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சக மனிதனிடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அந்த மனிதனுடைய உரிமைகளில் என்ன என்பதை பற்றி எல்லாம் நமக்கு மத்தியிலே கூறி காட்டியும் அதன் பிரகாரம் வாழ்ந்து காட்டியும் சென்றிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையிலே சக மனிதனுடைய உரிமையை பற்றி, அவரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பற்றி அருள்மறையாம் திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுகின்றார். யா அய்யுஹன் நாஸு இன்னா ஹலக்னாகும் மின் ذكرٍ وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير என்பதாக சொல்லி காட்டுகின்றார். மனிதர்களே, உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நான் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். பின்னர் ஒருவர் மற்றொருவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் என்பதாக வல்லர் ரஹ்மான் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கின்றார். ஆதலால் உங்களில் ஒருவர் மற்றொருவரை விட மேலானவர் என்று பெருமை பேசாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றொருவரை விட மேலானவர் என்று பெருமை பேசாதீர்கள். எனினும் உங்களில் எவர் இறையச்சம் உள்ளவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக கண்ணியமானவர். நிச்சயமாக எல்லாவற்றையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை வல்லர் ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்புக்கினியவர்களே, எல்லாமே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் ஒரே தாய் ஒரே தந்தை தான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுமாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை வல்லர் ரஹ்மான் நமக்கு இங்கு சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு அடுத்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், உங்களில் ஒருவர் மற்றொருவரை விட மேலானவர் என்று பெருமை பேசாதீர்கள். எப்பொழுது மேலானவராக இருக்கின்றார் என்று சொன்னால், யார் அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் உள்ளவராக இருக்கின்றாரோ, யார் இறை தக்வாவுடையவராக இருக்கின்றாரோ, அல்லாஹுவை பயந்து யார் இந்த உலகத்தில் வாழ்கின்றாரோ அப்படிப்பட்டவர்தான் கண்ணியமானவராக வல்லர் ரஹ்மானிடத்தில் இருக்கின்றார் என்ற செய்தியை வல்லர் ரஹ்மான் இங்கு நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இறுதி ஹஜ்ஜின் போது பெருமானார் செய்த உபதேசத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள். அரபி அல்லாதவரை விட உயர்ந்தவர் கிடையாது, அரபி அல்லாதவர் அரபியை விட உயர்ந்தவர் கிடையாது, வெள்ளையர் கருப்பரை விட உயர்ந்தவர் கிடையாது, கருப்பர் வெள்ளையரை விட உயர்ந்தவர் கிடையாது. மாறாக யாரிடத்தில் தக்வா இருக்குமோ, யாரிடத்தில் இறையச்சம் இருக்குமோ, யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்களாக கண்ணியமானவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் வல்லர் ரஹ்மானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு சொல்லி காட்டியிருக்க, இன்றைக்கு நாம் எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொது இடங்களில் சிலர்களை பேசுவதற்கு கூட அனுமதிக்காதவர்களாக, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், எல்லாம் அறிந்தவனாக நீ இருக்கின்றாயே என்று மட்டம் தட்டி பேசக்கூடிய
மக்களாக இருக்கின்றோம். சிலர்களை விட தாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் தான் உயர்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை. இப்படியெல்லாம் இன்றைக்கு நாம் நடக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்லாம் அதையெல்லாம் ஒருபோதும் கூடாது என்பதாக சொல்லி காட்டுகின்றோம். அதையெல்லாம் ஒருபோதும் அனுமதிக்காததாக இருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எல்லோரும் சமம் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் சரிசமமாக இருக்க வேண்டும். நான் பணத்தில் உயர்ந்தவனாக இருக்கின்றேன், நீ ஒன்றுமில்லாதவனாக இருக்கின்றாய் என்று இப்படி மமதை கொள்ளாத என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. நான் வெள்ளையராக இருக்கின்றேன், நீ கருப்பராக இருக்கின்றாய் என்று இப்படி மமதை கொள்ளாத என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. எல்லோரும் ஒன்று போல் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் மனிதனுக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமையை கொடுத்து வாழ வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லியிருக்க, இன்றைக்கு மனிதனுக்கு செய்யக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய அந்த உரிமைகளை அன்புக்கினியவர்களே மட்டம் தட்டக்கூடியவர்களாக, உனக்கு என்ன தெரியும் என்பதாக, நான் தான் உயர்ந்தவனாக இருக்கின்றேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்பது போன்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதை இஸ்லாம் உண்மையாக கண்டிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சஹாபா பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவ்வப்போது இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களது உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கண்டிக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அபிசீனியாவை சார்ந்த ஒரு கருப்பு என அடிமை இடத்தில் வாக்குவாதம் செய்தார்கள். வாக்குவாதம் ஊற்றி அதிகமாக இருவரும் சண்டையிட்டு கொண்டார்கள். வாக்குவாதம் ஊற்றி இருவரும் அதிகம் சண்டையிட்டு கொண்டார்கள், கடுமையாக சண்டையிடுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பிரதிவாதியை பார்த்து கருப்பு இன பெண்ணின் மகளே என்பதாக சொல்லிவிடுகின்றார்கள். கருப்பு இனம் பெண்ணின் மகளே என்பதாக அந்த பிரதிவாதியை பார்த்து சொல்லிவிடுகின்றார்கள். கோபமடைந்தவர்கள் அந்த பிரதிவாதி பெருமானாரிடத்தில் இந்த செய்தியை எடுத்து செல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கருப்பு இன பெண்ணின் மகனை விட வெள்ளையின பெண்ணின் மகன் உயர்ந்தவன் கிடையாது. மாறாக யாரிடத்தில் தக்குவாயிருக்குமோ, யாரிடத்தில் இறையச்சம் இருக்குமோ, யார் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கு சொல்லி காட்டினார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தனது தவறை உணர்ந்து அந்த அடிமையிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அன்புக்கினியவர்களை இப்படி நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்பது போன்று இந்த உலகத்தில் வாழாதீர்கள். எல்லோரும் சமம் என்பதாக எண்ணி வாழுங்கள். எல்லோருக்கும் சம உரிமையை கொடுத்து வாழுங்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அந்த உரிமைகள் என்னவோ அதை கடைபிடித்து வாழுங்கள் என்பதாக இஸ்லாம் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்க, இன்றைக்கு அதற்கு நேர்மாறாக வாழக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலை மாறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் வல்ல ரஹ்மானும் சக மனிதனிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ளும்படி நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அதன் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்து வாழ்வதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தருள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.